ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து கன்னி வந்து வலிமையாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? உபய மண் தத்துவ ராசி. இந்த ராசி நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில் நல்ல உடல் உழைப்பாளர்கள் இருப்பாங்க. நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க. அந்த உடல் உழைப்பில் பயந்துக்கவே மாட்டாங்க. எந்த உழைப்பாக இருந்தாலும் சரி, நல்ல உழைப்பதற்கு தயங்காத நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி. மேலும் பெருசாக தனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் பாராட்டுதல் இதெல்லாம் கூட கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் கடமையை செய், பலனை எதிர்பாராது அப்படிங்கிறது கரெக்டாக பொருந்தக்கூடிய ஆட்கள் கன்னி ராசி வலிமையாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஒரு சாதாரண நிலையில் பிறந்தாலுமே கூட மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மாறக்கூடிய தன்மையை இந்த கன்னி ராசி தான் ஒருத்தருக்கு வழங்கும். அனைவருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை பரிபூர்ணமாக செய்வாங்க. அதேமாரி தன்னுடைய உறவுகளை நல்ல பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கன்னி ராசி பாதிக்கப்படுது. உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடுமையான இன்னல்கள் சந்திக்க வேண்டும். பர்டிகுலராக வயிறு சம்பந்தப்பட்ட அமைப்பு. ஏன்னா இது எப்பொழுதுமே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தன்மை பெற்றது. இந்த வயிறு கடுமையாக பாதிக்குங்க. சாப்பிட்ற உணவோட அவங்களுக்கு முறையான அந்த சக்தியை வழங்காது. இந்த மாதிரி துன்பத்தை எல்லாம் இந்த கன்னி பாதிக்கும்போது செயல்படுத்தும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கடனை வாங்கி மாட்டிக்குவாங்க. கடன் பிரச்சனையில் போய் சிக்கிட்டு படாத பாடுபடுற ஆளுவெல்லாம் ஜாதகத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி ஏதோ ஒரு வகையில் கெட்டு போயிடும். அப்போ இந்த கன்னிங்கிறதுல வந்து ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தா உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். கடன் வாங்குற பிரச்சனையிலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கூடாது. கன்னி ராசி பாதிச்சிருச்சுன்னா கடன் வாங்குறதை தவிர்த்துடும். சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை மட்டும் நாம் சாப்பிடணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அதிக அளவில் உடம்பு தொந்தரவு ஏற்றுக்கிற ஆளுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி பாதிக்கப்பட்ட ஆளுவெல்லாம்